ஹலோ பிபிஎஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்பி நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க வரோம் பார்த்தீங்கன்னா, நமக்கான ஜிம் போய்கிட்டு இருக்கோம்ல, அதனால் கிரியேட்டின் வாங்கியிருந்தோம். இதோட 1 மந்த் முடிஞ்சு இப்போ நம்ம அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இனிமேதான் ஆட்டமே. ரெடி? நான் வில்லனா முன்னாடி வந்து நின்னா, என் முன்னாடி எந்த ஹீரோவும் நிக்க முடியாது ராஜா. பிபிஎஃப் அமேசானில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கிரியேட்டின் எல்லாமே இருக்குது. நம்ம வாங்கின கிரியேட்டின் பார்த்தீங்கன்னா வெல்கோரோட கிரியேட்டின் தான். நான் இப்போ செல்ஃபி கேமரா எடுத்ததுனால உங்களுக்கு மாற்றி தெரியும். ஸோ வெல்கோரில் எடுத்தது தான். இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறையா என்ன சொல்கிறது, நிறையா இது இருக்குது. மோனோஹைட்ரேட் இருக்குது, ஃப்ளேவர் இருக்குது. நான் வாங்கினது ஃப்ரூட் விஷன், அடுத்துட்டு மேங்கோ சம்திங் இன்னொரு ஃப்ளேவர் இருக்குது. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 83 ஸ்கூப். இதோட ப்ரைஸ் எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா 1100 1000 சம்திங். சரியா, இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா, இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட்டின் எடுக்கிறதுனால ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அது நம்ம கொஞ்சம் அசியூம் பண்ணுறது தான். பட் ஈஸியாக அவங்களோட மசில் வந்து ஜாயின் ஆகும். மறுபடியும் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மசில் க்ரோத் இருக்கும். அதனாலேயே நம்ம எல்லாருமே இது பண்ணுவோம். நானும் 1 மந்த் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ எனக்கு ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. வெல்கோர் கிரியேட்டின் எடுத்தால் மட்டும்தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ தான் ஜிம் இது பண்ணாலுமே டயட் இது பண்ணணும், டயட் மெயின்டைன். அது நான் ஓரளவுக்கு என்னால் ஃபுல்லாக முடிஞ்சுமோ இல்லையோ, பட் ஓரளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா, நான் ஜிம் ஜாயின் பண்ணும்போது 57 kgயில் இருந்தேன். இப்போது நான் 64 kgயில். ஸோ இது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், அடிஷ்னலாக ஹெல்ப் பண்ணும். எவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளோட மசிலை வந்து ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணும், க்ரோத் பண்ண வைக்க முடியுமோ அதுக்கு வந்து அது வந்து ஹெல்ப் பண்ணும். இதை வந்து நம்ம எந்த டைம்லாம் எடுத்துக்கலாங்க. ஸ்பெசிஃபிக்காக ப்ரீ ஒர்க் அவுட்டு போஸ்ட் ஒர்க் அவுட்டு அப்படிலாம் கிடையாது. நம்ம எந்த டைமில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இது வந்து ஃபுல்லாக கரையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கரையாது. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இதில் அவங்க சொல்கிறது பார்த்திங்கன்னா, அந்த ஸ்கூப் ஃபுல்லாகவே ஒரு இதில் 3 கிராம் 3 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் 3 கிராம்ஸ் ஆஃப் கிரியேட்டின் எடுக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக கிளியராக கரையுமான்னு கேட்டால் கரையாது. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மோனோஹைட்ரேட் அப்படின்றதுனால கரையாது அப்படின்ற ஒரு இதை அவங்களே கொடுத்துருக்காங்க, விளக்கம் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை நம்ம எப்போனாலும் எடுத்துக்கலாங்க. ப்ரீ ஒர்க் அவுட்டாக எடுத்துக்கலாம், போஸ்ட் ஒர்க் அவுட்டாக எடுத்துக்கலாம், இல்லை காலையில் எப்போனாலும் எடுத்துக்கலாம். அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் முக்கியமான ஒரு இது, நீங்கள் கிரியேட்டின் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா டெய்லி தண்ணி நல்லா குடிங்க. தண்ணி நல்லா குடிக்கிறதுக்கு அதுவே உங்களுக்கு இது பண்ணும். உதடெல்லாம் காஞ்சி ரொம்ப ஒரு மாதிரி இதாயிரும். ஸோ நீங்களே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. வேறு என்ன சொல்கிறது, தண்ணி நிறையா குடிங்க. அப்படி இல்லாட்டி அடுத்த ஒரு 2 to 3 months அதுக்கு மேலே உங்களுக்கே ஒரு கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஃபார்ம் ஆயிரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, மித்தெலாம் இருக்குது, கிரியேட்டின் எடுத்தால் ஹேர் ஃபால் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு சயின்டிஃபிக் லெவலுமே ப்ரூஃப் பண்ணலைங்க. ஸோ தாராளமாக எடுங்க. நான் என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாமே, நான் இதுக்கு முன்னாடி ஜிம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், அதுக்கப்புறமா நான் எப்படி ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, இதில் என்னோடய க்ரோத்து, அதில் நான் என்னோடய வீடியோஸ் ஏதாவது இருந்தால் கூட நான் உங்களுக்கு போட்டு ஜாயின் பண்ணி விட்றேன். ஓகே, ஓகே பிபிஎஃப், நீங்கள் இந்த வீடியோவை எல்லோரும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். சரியா, இதை போல் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் இனிமேல் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓரளவுக்கு ஜிம் வீடியோஸ் எடுக்கலாம், பட்டு எனக்கு அவ்வளோவா ஒரு பார்ட்னர் இல்லாதனால நம்ம எடுக்கலாம். நான் அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டைன் பண்ணி நான் ஷார்ட்ஸாக எடுத்து போட்டுட்ருக்கேன். பட் என்ன ஒன்றுனா, ஜிம்மில் ஃபுல்லாக பாட்டு போடுறதுனால காப்பிரைட் விழுங்க. அதுவுமே நம்மளால் கிளைம் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய ஆள் நம்ம கிடையாது. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸ் எடுத்து ஜிம் ஷார்ட்ஸாக எடுத்து போடுறேன். ஏர்லியாக போனோன்னா அதுவுமே பாட்டு போடுறாங்க. ஏன்னா ஒருத்தர் வந்தால் கூட பாட்டு போட்டு, அது நமக்கு புரியாத பாட்டு ஹிந்தி பாட்டாக போடுவாங்க. சரியா, அப்படிங்கிறதுனால ஜிம் வீடியோஸ் ஏதாச்சும் இது பண்ணுறேன். மேக்ஸ் டு மேக்ஸ் நான் டயட் பிளான்ஸ் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக
நான் என்னென்ன பண்ணுறேன், என்னென்ன ஃபாலோ பண்ணி என்னோடய மசிலை நான் க்ரோத் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி இருந்தால் நான் எப்படி ஆனேன் அப்படின்ற மாதிரிலாம் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலாம். ஸோ மறக்காமல் இன்னும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஓகே, டாட்டா, பாய்.